ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது, தெரியாத நண்பர்களுக்கு மற்றும் சின்ன சின்ன தகவல். ஓகே, அதாவது நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த ஆப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆப்ஸை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்துருக்கேன். ஓகேங்களா, அதாவது இந்த ஆப்ஸ் ரெசிபாஸ், அதாவது இந்த ஆப்ஸ் நமக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு பேக்கில் வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஃபோன் நம்மளை விட்டு மிஸ் ஆகினாலோ இல்லை நம்ம ஃபோனை யாராவது களவெடுத்தாலோ நம்ம எப்படி அதை ஃபோனை கண்டுபிடிப்பது, ஓகேங்களா, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்துருக்கேன். ஓகேங்களா, என்னோடய ஃபோன் களவு போனால் ஃபோனை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அதாவது இந்த ஆப்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இதே மாதிரி வரும். ஓகேங்களா, அதாவது யூசர் நேம், பாஸ்போர்ட் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி அதே மாதிரி, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது யூசர் நேம், பாஸ்போர்ட் இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கும். அதாவது நீங்கள் நியூ, அதாவது புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஸ் கிடைக்கிறீங்க கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். அதாவது 15 நேம் இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளும், 15 பாஸ்போர்ட் கொடுத்துக்கொள்ளணும். ஓகேங்களா, 15 எழுத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் கொடுக்கணும், நேமும் அதே மாதிரி கொடுத்துக்கொள்ளணும். ஓகேங்களா, நேம் நீங்கள் அதாவது நீங்கள் 10, 12 கொடுத்தா பிரச்சனைங்க, பாஸ்போர்ட்டு நீங்கள் 15 கொடுத்தா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, கொடுத்ததுக்கு பிறகு பாருங்கள், இப்போ யூசர் நேம் நான் கொடுக்கேன், கொடுத்து ஓப்பன் பண்ணி கொள்வோம். ஓகே, இப்போ யூசர் நேம் கொடுத்தீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், சாரி, ஓகே, பாஸ்போர்ட் கொடுத்ததுக்கு பிறகு இதே மாதிரி உங்களுக்கு ஓப்பனாக வரும். ஓகேங்களா, பாருங்கள், இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கே நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நீங்கள் அதாவது பாஸ்போர்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அப்ளிகேஷனை நீங்கள் மறைத்து வைக்க முடியும் உங்களால். ஓகேங்களா, நீங்கள் யாருமே பார்க்காம மறைத்து வைக்க முடியும். அடுத்தது 5வது, 3வது, 4வது ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அது நமக்கு தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளணும். ஆல்ரெடி நான் ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். இதை இப்போ பாருங்கள், இப்போ இதே மாதிரி செட்டிங் வந்து மறுபடியும் நம்ம ஆக்டிவேட்டே கொடுத்துங்க, உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கு பிறகு இதுக்கு எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு கூகுள் கிளப் பார்த்தீங்களா மறைஞ்சு போய், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அதை நான் மார்க் பண்ணலை, மார்க் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது அதாவது உங்களுக்கு பேக்கப் பண்ணி வைக்கும். அதாவது உங்களோட இமெயில் கேட்கும், அந்த இமெயிலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயில் மூலமாக எல்லாமே நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கும். நான் ஆல்ரெடி மேலே இதை நான் மார்க் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஓப்பன் பண்ண சொல்லும், நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணி கொடுத்து கொள்ளலாம். ஓகேங்களா, ஓகே, அதுக்கு கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் வேக்கில் வந்தீங்கன்னு சொன்னால், இப்போ 2வது பாருங்கள் உங்கள் ஃபோட்டோஸ். இதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸில் நீங்கள் என்னென்ன செய்யணும், அதாவது எத்தனை ஃபோட்டோஸ் அவரது ஃபோட்டோஸ் பிடிச்சிக்கொள்ளணும் அப்படி இப்படின்னு நிறைய கிடக்கு. அதில் நீங்கள் இதில் என்னென்ன வேணுமோ நீங்கள் எல்லாமே இதில் செஞ்சு கொள்ளுங்க. ஓகேங்களா, அதாவது இது பாருங்கள், முக்கியமாக அலாரம் கொடுத்துக்கொள்ளுங்க, அடுத்து எஸ்எம்எஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகேங்களா, கொடுத்ததுக்கு பிறகு 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது தான் முக்கியமான ஒரு தகவல். ஓகேங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணது பிறகு இதில் 3 நம்பர் கொடுத்துக்கொள்ளுங்க. அதாவது உங்கள் ஃபோன் களவு வைக்கணும்னு சொன்னால் இந்த 3 நம்பருக்குமே ஒரு அலர்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அலர்ட், அதாவது ஃபோன் களவு வைத்துன்னு சொன்னால் அலர்ட் உடனே கிடைக்கும். இது மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, இதுக்கு எல்லாமே மார்க் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது ஆப்ஷன், இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை நல்லா கவனித்து கொள்ளுங்க நண்பர்களே. அதாவது இதை நான் உங்களுக்கு இதை டிலீட் பண்ணிக்கொள்கிறேன், உங்களுக்கு அது விளங்கியாது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த ப்ளஸ்க்கு கொடுப்போம். ப்ளஸ்க்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி வரும். பாருங்கள், இதே மாதிரி வரும். ஓகேங்களா, இதில் நீங்கள் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க, ஏதாவது ஒரு நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு அடையாளம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த அடையாளத்தை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் எத்தனை ஆப்ஷன் கிடக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இதில் மேலே பாருங்கள், உங்களுக்கு ஃபோட்டோஸ் பிடிச்சி ஒரு அலர்ட், ஃபோட்டோஸ் பிடிக்கக்குள்ள அலர்ட் வேணுமா, வீடியோஸ் பார்க்கக்குள்ள அலர்ட் வேணுமா, இதில் என்னென்ன அலர்ட் எல்லாத்துக்குமே ஒரு அலர்ட் கிடக்கு. சிம் சேஞ்ச் பண்ணக்குள்ள, மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் லொக் ஆஃப் ஆன் பண்ணக்குள்ள எல்லாத்துக்குமே உங்களுக்கு அலர்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது வந்து ஒரு லேட்டாக யூஸ் பண்ணும்போது, அவர் லேட்டாக ஓன் பண்ணும்போது உங்களுக்கு அலர்ட் கிடைக்கணுமா, மற்றது உங்களுக்கு வைஃபை ஓன் பண்ணும்போது அலர்ட் கிடைக்கணுமா, இதில் நிறைய ஆப்ஷன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, மேலேயும் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மேலேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் ஆஃப் ஓன் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா, நெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அலர்ட் கிடைக்குமா அப்படின்றத கேட்குது. இதில் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்து எல்லாம் வேணும்னு சொன்னால் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே கொடுத்துக்கொள்ளணும். எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்றது அவசியமே இல்லை, நீங்கள் எது கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு அதாவது அலாரம் வச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா, அந்த அலாரத்தை நான் கொடுக்குறேன்.
கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நான் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு நேமை டைப் பண்ணுங்க. இந்த நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த நேம் அவர் அதாவது நீங்கள் இதை செக் அதாவது களவு பண்ணதுக்கு பிறகு நீங்கள் செக் பண்ணி போகும்போது இந்த நேம் தான் அவருக்கு அந்த அதாவது அலாரம் அடிக்கும்போது இந்த நேம் வரும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு சேவ் பண்ணுங்கள். இது சேவ் பண்ணது பிறகு இன்னும் வேணுங்க. அதாவது இதில் ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளலாம். எத்தனை ஆப்ஷன் வேணுமோ அத்தனை ஆப்ஷனுக்கு நீங்கள் கொடுத்து இது பாருங்கள். மறுபடியும் இந்த ப்ளஸுக்கு போனீங்கன்னா அடுத்த இருக்கும் அடுத்த கொடுத்து சேவ் பண்ணி கொள்ளுங்க. எத்தனை வேணுமோ நீங்கள் சேவ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமாக ஞாபகம் வச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம வேக்கில் வருவோம். வேக்கில் வந்து அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்கள் ஃபோன் களவு வைத்து சம்டைம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். உங்கள் ஃபோன் களவு வைத்து இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஃபோனில் நீங்கள் கம்ப்யூட்டர் இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதாவது உங்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படி எங்கே இருக்குது என்று பார்க்கவே முடியும். அதுக்கு நம்ம பாஸ்போர்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். அலர்ட்டும் அதாவது அலாரமும் அடிக்க வைக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் இப்போ கூகுளுக்கு போகிறேன். கூகுளில் போய் அதாவது அந்த ஆப்ஷன் நேமை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் டைப் பண்ணிங்க. இதில் பாருங்கள் மேலடுக்கு பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி டைப் பண்ணுங்க. அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி கிடச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் பார்க்குறீங்க உங்களுக்கு இதே மாதிரி தான் கிடைக்கும். அதாவது உங்கள் ஃபோன் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் மற்றவன்ற ஃபோன் ஜார்ற ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து உங்கள் ஃபோன் களவு வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் மற்றவர ஃபோனை வாங்கி நீங்கள் இதே மாதிரி செட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை டச் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ரெண்டாவது இதை நீங்கள் பெஸ்ட்டாகவே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள் டச் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிக்கேன். ஓகேங்களா? இது ஓப்பன் பண்ணா டச் பண்ண உங்களுக்கு மறுபடியும் கேட்கணும்னு சொன்னால் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அதாவது ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை இதுலேயும் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு இதே மாதிரி ஓப்பன் ஆகி வரும். உங்களை ஓப்பன் ஆகி வந்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம அலாரம் வச்சுக்கோம். ஓகேங்களா? அந்த அலாரம் வச்சுருந்தா அந்த அலாரத்தை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அலாரத்துக்கு கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது போல நம்ம என்ன நேம் கொடுக்குமோ இந்த நேமை இதில் நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நீங்கள் டவி அப்படின்னு சொன்னால் டவியை நீங்கள் அப்படி உங்கள் நேம் என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்ததுக்கு போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். பாருங்கள், மறுபடி டச் பண்ணுங்கள். இப்போ மெசேஜ் போகுது பாருங்கள். பார்த்தீங்களா? உங்களுக்கு லைட் கூட பார்த்தீங்க நண்பர்களே, இதே மாதிரி நீங்கள் கொடுத்து செக் பண்ணி போயிடலாம். அதாவது இப்போ அலாரம் அடிக்கிற உடனே அவர் பார்ப்பார், ஐயோ இது என்ன இந்த ஃபோனை நடந்தது அப்படின்ட்டு ஃபோனை விட்டு ஓடுவார். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம செஞ்சு ஓடலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்களோட அதாவது இந்த ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்றத மூலம் பார்த்துக்கொள்ள முடியும். அதாவது ஃபோன் எங்கே இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா? பாருங்கள், ரெண்டாவது இந்த அல்ஜவில் அலி என்ற இடத்துக்கு பார்த்தீங்களா, அந்த அல்ஜவில் அலி தான் என்கிட்ட ஃபோனு இருக்குது. ஓகேங்களா? ஒரு கோடன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ என்கிட்ட ஃபோன் இந்த பாருங்கள் இதில் என்கிட்ட ஃபோன் இப்போ இதெல்லாம் நான் இருந்து பேசுகிறேன். என்கிட்ட ஃபோன் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி உங்கள் ஃபோனையும் இடத்துல இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கொள்ளணும். ஓகே நண்பர்களே, கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை, கொடுத்தது இல்லை கொடுக்காத நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அலாரம் வராது. நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது மூலமாக நீங்கள் என்னென்ன பாஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணணுமா இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் கோல் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அந்த நீங்கள் அவங்க லொக்கில் ஓஃபில் ஓடாலும் கூட நீங்கள் கோல் பண்ணி முடியும். ஓகேங்களா? அவங்க கால் பண்ணால் முடியும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இது விளங்கியிருக்கும். விளங்காத நண்பர்களை நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு உரிய தகவல்களை நாங்கள் தருவோம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் நான் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது வெற்றிக்குள் வந்து உங்கள் நண்பன் ரவி. ஓகே, பாய்.